ஒரு சிறிய நகரத்தில் ஒரு பழைய கைவிடப்பட்ட வீடு இருந்தது. அது பேய் வீடு என்று கருதப்பட்டது. அதனால் அந்த வீட்டில் பேய் இருப்பதாக நினைத்து யாரும் அந்த வீட்டு பக்கம் போக பயந்தனர். அப்போது ஒருவர் மட்டும் பயப்படாமல் தைரியமாக அந்த வீட்டில் தனியாக இரவு முழுவதும் இருப்பதாக சவால் விட்டு அந்த வீட்டை நோக்கி சென்றார். அவர் பேய் வீட்டில் படுக்கைக்கு செல்ல தயாராகும் போது அவருக்கு ஒரு பேய் குரல் கேட்கிறது. நான் ரத்தம் தோய்ந்த விரல் பேய், நான் முன் ஹாலில் இருக்கிறேன் என்று அந்த குரல் உருமியது. இதை கேட்டு திடுக்கிட்டு பார்த்த அவன் அங்கு ஒன்றும் அவன் கண்களுக்கு தெரியவில்லை. அவனது கற்பனையாக இருக்கலாம் என்றும் அந்த ஒலி ஊளையிடும் காற்றாக இருக்கலாம் என்றும் அந்த மனிதன் நினைக்கிறான். ஆனால் பேய் அவரை நெருங்க நெருங்க குரல் படிப்படியாக சத்தமாகிறது. நான் முன் மண்டபத்தில் இருக்கிறேன், தொடர்ந்து நான் படிக்கட்டுகளின் கீழே இருக்கிறேன், பின்னர் நான் படிக்கட்டுகளின் மேல் இருக்கிறேன், அடுத்து கதவு சத்தம் கேட்கிறது. பயத்தில் போர்வையால் தலையை மூடுகிறான். சில நிமிடங்களுக்கு பிறகு குரல் மென்மையாகவும் நேச்சமாகவும் சொல்கிறது. நான் ரத்தம் தோய்ந்த விரல் பேய், இளைஞனே உன்னிடம் பெயிண்ட் இருக்கிறதா?